இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கூட்டுறவு கணக்கியல் மற்றும் கூட்டுறவு தணிக்கை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 100 கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி நம்பர் 1. லூகா பாசியோலி என்ற இத்தாலியர் இரட்டை பதிவு கணக்குகளை மேம்படுத்திய ஆண்டு 1494. ஸோ இரட்டை பதிவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் லூகா பாசியோலி அப்படி எழுதணும். செகண்ட் கேள்வி, கணக்கியல் என்பது குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது நிதியியல் தன்மை கொண்ட மற்றும் பணத்தால் மதிப்பிடக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை முறையாக பதியவும் வகைப்படுத்தும், சுருங்க கூறும் மற்றும் அதன் விளைவுகளை தெரிவிக்கும் ஒரு கலையாகும். யாருடைய கூற்று? ஸோ அக்கௌண்டிங்க்கு டெஃபனேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ். மூன்றாவது கேள்வி, இறுதி நாளின் இருப்புக்கள் அடுத்த கணக்காண்டின் டேஷ் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. தொடக்க இருப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஸோ லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக்கு, நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து நாலாவது கேள்வி, வணிகத்தில் குறிப்பிட்ட நாளில் விற்கப்படாமல் உள்ள சரக்குகள் டேஷ் ஆகும். சரக்கிருப்பு, ஸோ ஸ்டாக்கு. ஐந்தாவது கேள்வி, ஒருவர் ஒரு பலனை பெற்று அதற்குரிய பணம் அல்லது பணத்தின் மதிப்பை உடனே செலுத்தாமல் எதிர்காலத்தில் செலுத்த ஒப்புக்கொண்டால் அவர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். கடனாளி, டெட்டாஸ். பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டு போகிறவங்க. ஆறாவது கேள்வி, ஒரு கடனாளி தன் கடன் தொகையை திருப்பி செலுத்த தவறுவதால் ஏற்படும் இழப்பு எது? வாராக்கடன், பேட் டெட்ஸ். ஸோ இந்த கடன் திரும்ப வரவே வராது, அதுதான் வாராக்கடன். ஏழாவது கேள்வி, ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு அடிப்படை ஆகிய இரண்டும் இணைந்த ஒரு முறையே டேஷ் ஆகும். கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை ஆகும். எட்டாவது கேள்வி, கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் ஆவணம் எது? இடாப்பு. இடாப்பு அப்படின்னா இங்கிலீஷில் இன்வாய்ஸ். கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் ஆவணம் எது அப்படின்னா இன்வாய்ஸ், இடாப்பு. ஒன்பதாவது கேள்வி, கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாகும். யாருடைய கூற்று? J.R. பேட்லி பாய். இதில் பேட்ரின்னு வந்திருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். J.R. பேட்லி பாய். பத்தாவது கேள்வி, GAAP எக்ஸ்பேண்டன் பண்ணோம். ஸோ விரிவாக்கம் தரணும். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். 11வது கேள்வி, முதல் இடுகின்ற உரிமையாளரும் நிறுவனமும் தனித்தன்மை பெற்றுள்ள இரு நபர்கள். இதன்படி உரிமையாளரின் முதல் நிறுவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பாகும். வணிகத்தன்மை கருத்து, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்டிங்கில் கான்செப்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அந்த கான்செப்ட் தான் இது, வணிகத்தன்மை கருத்து, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். 12வது கேள்வி, சொத்துக்கள் அடக்க விலையில் பதியப்படும். ஸோ எப்பவுமே சொத்துக்கள் காஸ்ட் ப்ரைஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். 13வது கேள்வி, ஒவ்வொரு வணிக நடவடிக்கைக்கும் பற்று மற்றும் வரவு ஆகிய 2 தன்மைகள் உண்டு. இதன் அடிப்படையில் தான் கணக்கியல் சமன்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. அது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை, டபுள் என்ட்ரி கான்செப்ட். 14வது கேள்வி, இது இயற்கை அல்லது செயற்கை தன்மையுடைய நபரையோ அல்லது குழுவையோ குறிக்கிறது. உதாரணமாக கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு, பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். 15வது கேள்வி, பார்க்க முடியாத மற்றும் தொட்டு உணர முடியாத சொத்துக்கள் மற்றும் உடைமைகளின் கணக்குகள் இவற்றில் அடங்கும். இவற்றிற்கு வடிவம் கிடையாது. எவ்வகை சொத்து?
புலனாகா சொத்து, தட் இஸ் இன்டான்ஜிபிள் அசட். 16வது கேள்வி, பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க, ஆல்சார் கணக்கு, பர்சனல் அக்கௌண்ட். 17வது கேள்வி, உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு செய்க, சொத்து கணக்கு, ரியல் அக்கௌண்ட். 18வது கேள்வி, டேஷ் என்பது ஒரு தொடக்கப்பதிவு. இதில் வணிக நடவடிக்கைகள் நாள் வரிசையில் பதிவு செய்யப்படுகின்றன. குறிப்பேடு, ஜேர்னல் சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதான் வந்து குறிப்பேடு. ஸோ அதை தான் வந்து பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 19வது கேள்வி, ஆங்கிலத்தில் ஜேர்னல் எனப்படும் சொல்லானது பிரெஞ்சு சொல்லான ஜோர் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் ஜோர் அப்படின்னா நாள்தோறும். 20வது கேள்வி, ஒவ்வொரு குறிப்பேடு பதிவிற்கும் கீழ் ஒவ்வொரு நடவடிக்கை குறித்து எழுதப்படும் சிறு விளக்கம் டேஷ் எனப்படுகிறது, விளக்க குறிப்பு எனப்படுகிறது. 21வது கேள்வி, தொழில் தொடங்க முதலாக கொண்டு வந்த ரொக்கம் ரூபாய் 90,000, குறிப்பேட்டு பதிவு தருக. ஸோ ஜேர்னல் என்று கேட்டிருக்காங்க. ஸோ தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்குள்ளே ரொக்கம் வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா உள்வரவனுக்கு பற்றுவை. ஸோ ரொக்கம் உள்ள வருது, அதனால் ரொக்க கணக்கு பற்று. ஸோ அந்த ரொக்கம் எதனால் வருது அப்படின்னா ஓனர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து முதல் கணக்கு வரவு. 22வது கேள்வி, கொள்முதல் ஏடு ஒரு டேஷ் ஏடு, துணை ஏடு. 23வது கேள்வி, ரொக்கம் வங்கி தள்ளுபடி பற்றி உள்ள ஏடு, முப்பத்தி ரொக்க ஏடு. ட்ரிபிள் காலம் கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் காலம் இருக்குது. சிங்கிள் காலம் அப்படின்னா ரொக்கம் மட்டும் இருக்கும். டபுள் காலம் அப்படின்னா ரொக்கமும் வங்கியும் இருக்கும். ட்ரிபிள் காலம் அப்படின்னா ரொக்கம் வங்கி தள்ளுபடி மூணுமே இருக்கும். 24வது கேள்வி, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அல்லது முன்னரோ சரியாக தொகையை திரும்பச் செலுத்தும் நபர்களுக்கு வழங்கக்கூடிய தள்ளுபடி டேஷ் எனப்படும். இத்தள்ளுபடி கணக்கேடுகளில் இடம்பெறும். ரொக்க தள்ளுபடி. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 25வது கேள்வி, பொருளை அளிப்பவர் அப்பொருளை வாங்கியவர்களுக்கு பட்டியல் விலையில் குறைத்தல் அல்லது விலைப்பட்டியலில் உள்ள விலையை விட குறைவாக வழங்கினால் அதுவே டேஷ் எனப்படும். இது கணக்கேடுகளில் இடம்பெறாது. வியாபார தள்ளுபடி. ஸோ வியாபார தள்ளுபடி வந்து கணக்கேடுகளில் வந்து இடம்பெறாது. ஸோ வியாபார தள்ளுபடினா ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. 26வது கேள்வி, உற்பத்தியாளர் மொத்த வியாபாரிக்கோ அல்லது மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கோ விற்கப்படும் சரக்கின் மீது அளிக்கப்படும் விலைச்சலுகை டேஷ் எனப்படும். வியாபார தள்ளுபடி. ஸோ ஹோல்சேலருக்கு, ரீட்டைல் செல்லருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரக்கின் மீது வந்து அளிக்கப்படும் விலைச்சலுகை வந்து வியாபார தள்ளுபடி. 27வது கேள்வி, இது ஒரு முதன்மையான கணக்கீடாக கருதப்படுகிறது. ஆல்சார், சொத்து மற்றும் பெயரளவு கணக்குகள் ஆகிய எல்லா கணக்குகளையும் உள்ளடக்கிய ஒரு ஏடாகும். பேரேடு. ஸோ லெட்ஜர். 28வது கேள்வி, பேரேட்டு கணக்குகளின் இருப்புகளை கொண்டு டேஷ் தயாரிக்க முடியும். ஸோ பேரேடை வச்சு தான் இருப்பாய்வை தயாரிக்க முடியும். ஸோ அப்போ வந்து பேரேட்டு கணக்குகளை வச்சு இருப்பாய்வை தயாரிக்க முடியும். 29வது கேள்வி, குறிப்பேட்டில் பதிவாகியுள்ள நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவு இனங்களை பேரேட்டில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றம் செய்வது டேஷ் எனப்படும். எடுத்து எழுதுதல். குறிப்பேட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷனை எடுத்து நம்ம வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து எடுத்து எழுதுதல். 30வது கேள்வி, சரக்கு கொள்முதலுக்கென செய்த செலவு டேஷ் ஆகும். வருவாயின செலவு. ஸோ இந்த சரக்கு கொள்முதல் செய்கிறதுனால நமக்கு வந்து வருவாய் வரும். ஸோ அதனால் வந்து வருவாயின செலவுன்னு சொல்லுவாங்க. 31வது கேள்வி, நிலையான சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவுகள் டேஷ் ஆகும். மூலதன செலவு. ஸோ ஃபிக்ஸட் அசெட்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து மூலதன செலவு தான். 32வது கேள்வி, நிறுவனத்தின் அன்றாட பணிகளை செய்வதற்கான செலவு வருவாய் ஈட்டும் திறனை தக்க வைத்து கொள்ள செய்யப்படும் செலவுகள் டேஷ் எனப்படும். வருவாயின செலவு. 33வது கேள்வி, விளம்பரத்திற்காக செய்யப்படும் பெருந்தொகை செலவு, இயந்திரம் மீதான பெருந்தொகை பழுது பார்த்தல் செலவு ஆகியவை எவ்வகையான செலவு? நீள் பயன் வருவாயின செலவு. இங்கிலீஷில் இது டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.
34வது கேள்வி, வருவாய் இனத்தைச் சாராத வரவுகள் அனைத்தும் டேஷ் ஆகும். மூலதன வரவு. 35வது கேள்வி, சரக்கு விற்பதனால் கிடைக்கும் தொகை, முதலீடுகள் மீது கிடைக்கும் வட்டி, வாடகை பெற்றது, பங்கு முதலீட்டின் மீது பெற்ற பங்கு ஈவுத்தொகை, எவ்வகை வருமானம் அல்லது செலவு. வருவாய் இன வரவு. 36வது கேள்வி, புதிய எந்திரம் வாங்கியதற்கான ஏற்றுச்செல் கட்டணம் மற்றும் நிறுவுகை செலவுகள் ரூபாய் 1000. முதலின செலவு. 37வது கேள்வி, பிழைகளின் வகைகள் எத்தனை? 4. 38வது கேள்வி, தொழிலில் நடைபெற்ற நடவடிக்கையை அல்லது தொகையை மூலப்பதிவேடு ஆகிய நாளேட்டிலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பேரேட்டிலோ முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ விடுபட்டு இருப்பின் அதனை டேஷ் என்கிறோம். விடுபிழை. 39வது கேள்வி, தொழிலில் ஒரு நடவடிக்கையானது பதிவு செய்யாமல் விடுபட்டால் அது டேஷ் எனப்படும். செய்பிழை எனப்படும். 40வது கேள்வி, நடவடிக்கைகளை கணக்கீடுகளில் பதிவு செய்யும் போது அடிப்படை கணக்கியல் விதிகளை தவறாக பின்பற்றுவதால் ஏற்படும் பிழையே டேஷ் ஆகும். விதிப்பிழை. 41வது கேள்வி, வெவ்வேறு பிழைகள் ஒன்றுக்கொன்று ஈடு செய்பவையாக அமைந்தால் அவை டேஷ் எனப்படும். ஈடுசெய் பிழைகள். 42வது கேள்வி, இருப்பாய்வு சமநிலை அடையாத போது வேறுபாட்டு தொகையை டேஷ் என்ற தற்காலிக கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்க வேண்டும். அனாமத்து கணக்கு. இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருப்பாய்வு ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை அப்படின்னா எந்த பக்கம் டேலி ஆகலையோ அந்த சைடில் நம்ம அந்த தொகையை சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டாக போடுவோம். ஸோ அந்த எரரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெபிட்டில் அமௌண்ட்டு குறைவாக வருதுன்னா டெபிட் சைடில் போடணும். கிரெடிட்டில் அமௌண்ட்டு கம்மியாகுதுன்னா கிரெடிட் சைடில் போடணும். 43வது கேள்வி, இருப்பாய்வில் பற்று இருப்புகளின் கூட்டுத்தொகையை காட்டிலும் வரவு இருப்புகளில் கூட்டுத்தொகை மிகையாக இருக்கும்போது அனாமத்து கணக்கு டேஷ் வைக்கப்படும். பற்று வைக்க வேண்டும். ஸோ வரவு இருப்பு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு சரி கட்டணும் அப்படின்னா பற்று பகுதியில் தான் நம்ம அமௌண்ட்டை பற்று வைக்கணும். 44வது கேள்வி, வங்கி மேல் வரைப்பற்று என்ற வசதி டேஷ் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டுமே கிடைக்கும். ஸோ ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அதாவது நடப்பு கணக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வங்கி மேல் வரைப்பற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ நடப்பு கணக்கில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனாலும் ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை திரும்ப செலுத்துறதுக்கு டைம் கொடுப்பாங்க பேங்க்கு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம மறுபடியும் அந்த அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ். 45வது கேள்வி, இட வியாபாரம் செய்வோர், வீடு வாங்குவோர் தங்கள் முதலீடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் மற்றும் திட்டத்திற்காக பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காகவும் ரியல் எஸ்டேட் கீழ் கட்டுமான வசதிகளின் டெவலப்பர்கள் டேஷ் கணக்குகளை திறந்து செயல்படுகின்றனர். எஸ்க்ரோவ் கணக்கு. எஸ்க்ரோவ் அக்கௌண்ட். 46வது கேள்வி, தேய்மானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எக்காரணத்தாலும் ஏற்படும் ஒரு சொத்தின் வாழ்நாள் இழப்பை குறிக்கும் அளவாகும். டெஃபனேஷன் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசர் அண்டு பெக்லர். 47வது கேள்வி, தேய்மானம் என்பது எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான குறைவு ஆகும் என வரைவிலக்கணம் தருகிறார். கார்ட்டர். 48வது கேள்வி, தேய்மானம் ஏற்படுவதற்கான புற காரணங்கள். ஸோ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது 3மே கரெக்டான ஆன்சர் தான். 49வது கேள்வி, இது நற்பெயர், புனை உரிமை மற்றும் தொடக்கச் செலவுகள் போன்ற புலனாகா சொத்துக்களின் மதிப்பு குறைதலை குறிக்கிறது. அமார்டைசேஷன். அமார்டைசேஷன் அப்படின்னா வழக்கொழிவுன்னு சொல்லுவாங்க. 50வது கேள்வி, இது சுரங்கங்கள் எண்ணெய் கிணறுகள். இது சுரங்கங்கள் எண்ணெய் கிணறுகள் போன்ற இயற்கை வளங்களின் மதிப்பை குறைதலை குறிக்கிறது. வெறுமையாதல். டெப்ளேஷன். 51வது கேள்வி, டேஷ் என்பது எதிர்காலத்தில் கணிக்க முடியாத அல்லது உறுதியற்ற செலவுகளை அல்லது நட்டத்தை எதிர்கொள்ள
ஒதுக்கி வைக்கப்படும் ஒரு தொகையாகும். ஒதுக்கீடுகள். 52வது கேள்வி. வியாபார கணக்கு ஒரு டேஷ் பெயரளவு கணக்கு. 53வது கேள்வி. டேஷ் சொத்துக்கள் ரொக்க வடிவிலோ அல்லது வழக்கமான வணிக போக்கில் அல்லது ஒரு வருடத்திற்குள் எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும். நடப்பு சொத்துக்கள். ஸோ இது நடப்பு சொத்துக்கள் அப்படின்னா ஈஸியாக நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நடப்பு சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள். 54வது கேள்வி. ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலான காலத்திற்குள் செலுத்த வேண்டிய பொறுப்புகள் டேஷ் கால பொறுப்புகள் எனப்படும். நிலை அல்லது நீண்டகால பொறுப்புகள். ஸோ வித்தின் 12 மந்த்துக்குள்ளே இருக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஸோ ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலான காலத்திற்குள் செலுத்த வேண்டிய பொறுப்புகள் எல்லாமே நீண்டகால பொறுப்புகளில் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ 55வது கேள்வி. இந்திய ஒன்றியத்தின் குறுகிய கால கூட்டுறவு கடன் சீரமைக்கும் திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு டேஷ் முறையை உருவாக்கி செயல்படுத்துவது ஆகும். பொது கணக்கு வைப்பு முறையை உருவாக்கி செயல்படுத்துவது ஆகும். 56வது கேள்வி. IRAC விரிவாக்கம் தருக. இன்கம் ரெகக்னிஷன் அண்ட் அசட் கிளாசிஃபிகேஷன். 57வது கேள்வி. டேஷ் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நண்பன், தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டியாக இருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை வழங்குகிறது. தணிக்கை. ஸோ தணிக்கை தான் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நண்பன், தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டி. 58வது கேள்வி. டேஷ் என்பது நிறுவனத்தில் ஒரு பணியாளரின் பணியை சுதந்திரமாக சரிபார்க்கும் வகையில் மற்றொரு பணியாளரின் பணி அமையும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒரு ஏற்பாடு ஆகும். உட்பரிசீலனை. 59வது கேள்வி. சான்று சீட்டுகளின் வகைகள் எத்தனை? 2. 60வது கேள்வி. கூட்டுறவு நிறுவனத்தின் உயிர் நாடியே இப்புத்தகம் எனலாம். தீர்மான புத்தகம். 61வது கேள்வி. இப்புத்தகம் கணக்கியல் பொன் விதிகளில் முதல் விதியினை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுகிறது. நாள் வழி முதன்மை ரொக்க பதிவேடு. ஸோ கணக்கியல் பொன் விதிகளில் முதல் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ஆள்சார் கணக்கு. 62வது கேள்வி. பிரவேச புத்தகம் என்பது உறுப்பினர் சேர்க்கை புத்தகம். 63வது கேள்வி. குறைந்த வட்டி வழங்கும் வைப்புகள் காசா. காசா மீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். நிகர லாபத்தில் டேஷுக்கு குறையாமல் சேம நிதிக்கு ஒதுக்க வேண்டும். 20%. 65வது. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் நிகர லாபத்தில் கால்நடை மேம்பாட்டு நிதியாக ஆண்டுக்கு 10% இந்த நிதிக்காக ஒதுக்கலாம். 66வது கேள்வி. வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியில் இருந்து ஒரு ஆண்டுக்கு தேய்மான சதவீதம் 30%. 67வது கேள்வி. ரொக்கமாக மாற்றம் செய்யக்கூடிய சொத்துக்கள் டேஷ் ஆகும். மிதக்கம் சொத்துக்கள். 68வது கேள்வி. மூலப்பொருட்களை மதிப்பீடு செய்தல் சந்தை விலை அல்லது அடக்க விலை, இதில் எது குறைவோ? 69வது கேள்வி. 4 ஆண்டுகளுக்கு மேல் 6 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள தவணை தவறிய கடன்கள் D2 ஒதுக்கீடு சதவீதம் 15%. 70வது கேள்வி. டேஷ் வகுப்பு சங்கங்களுக்கு ஒன்றியத்திலிருந்து அல்லது மத்திய கூட்டுறவு சங்கத்திடமிருந்தோ எந்தவித மேற்பார்வை பணியும் தேவையில்லை. உறுப்பினர்களின் தவணை கடந்த கடன் நிலுவை 10% அதிகமாக இருத்தல் கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அந்த சொசைட்டி வகுப்பு ஏ கிளாஸ் சொல்லுவாங்க. 71வது கேள்வி. தவணை கடந்த கடன் 40 விழுக்காட்டுக்கு அதிகமாக இருப்பின் அச்சங்கம் வகுப்பு டி. ஸோ வகுப்பு டி கிளாஸ் டி. 72வது கேள்வி. தணிக்கை கட்டணம் விதி 103. 73வது கேள்வி. தணிக்கையாளரின் கடமைகள் விதி 102. 74வது கேள்வி. தணிக்கை மேற்கொள்வதற்குரிய நெறிமுறை விதி 102. ஸோ இந்த ரெண்டும் ஒரே மீனிங் தான். 73வது கேள்வியும் 74வது கேள்வியும் ஒரே மீனிங் தான். ஸோ கடமைகள் கேட்டாலும் விதி 102ன்னு எழுதலாம். தணிக்கை மேற்கொள்வதற்குரிய நெறிமுறை, ஸோ அதுவும் விதி 102 தான். 75வது கேள்வி. கூட்டுறவு தணிக்கை துறை என்ற புதிய துறை அரசால் உருவாக்கப்பட்ட நாள் 17/6/1981. 76வது கேள்வி. தணிக்கை சட்டப்பிரிவு பிரிவு 80. 77வது கேள்வி. நிகர லாப பிரிவினை பிரிவு 72.
78வது கேள்வி. நற்பெயர் மற்றும் வணிகக்குறி புலனாக சொத்துக்கள். 79வது கேள்வி. உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சி இருப்பது தீமையினால் உண்டாகியிருக்கும். ஸோ இதில் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவிலியம். ஸோ அந்த விவிலியம் புக்கில் தான் இந்த வார்த்தை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கூட்டுறவு தணிக்கையில் ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. 80வது கேள்வி. ஆடிட் என்ற சொல் டேஷ் வார்த்தையிலிருந்து வந்தது. லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. 81வது கேள்வி. டேஷ் என்பது தொடர்ச்சியாகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நிதிநிலையை ஆய்வு செய்து முழு ஊதியம் பெற்று தணிக்கையினரின் பணியினை மேற்கொள்ளும் நடைமுறையே ஆகும். உட்தணிக்கை. 82வது கேள்வி. டேஷ் என்பது கணக்கேடுகளில் தோன்றும் நடவடிக்கைகளின் உண்மைத்தன்மையினை பரிசோதிப்பதை குறிப்பதாகும். சான்றாய்வு. வவுச்சிங். 83வது கேள்வி. கூட்டுறவு சங்கம் பிறரிடம் இருந்து தான் பெறுகின்ற தொகைக்காக தொகை செலுத்தியவருக்கு வழங்குகின்ற அத்தாட்சி வரவு சான்றுச்சீட்டு அல்லது ரசீது என்று அழைக்கப்படுகிறது. 84வது கேள்வி. கூட்டுறவு சங்கம் தான் செய்கின்ற செலவினங்களுக்காக கொடுக்கின்ற தொகைக்காக பணத்தை பெறுபவரிடம் இருந்து பெற்று பராமரிக்கின்ற ஒரு அத்தாட்சியை செலவு அல்லது பற்றுச்சான்றுச்சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. 85வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 விதி எண் 20 என்பது என்ன? பதிவேடுகள் பராமரிப்பு. 86வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு சொத்தின் மதிப்பு, உரிமை, உடைமை ஆகியவற்றை ஆராய்ந்து எந்த பிணையமும் இல்லாமல் உள்ளது என்பதை விசாரிப்பதாகும். சரிபார்த்தல். 87வது கேள்வி. தணிக்கை அறிக்கையில் குறை ரூபாய் 2 லட்சம் மேல் ரூபாய் 5 லட்சம் வரை இருந்தால் தனி அறிக்கையை மண்டல கூட்டுறவு தணிக்கை இணை இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும். அதாவது கூட்டுறவு தணிக்கை இணை இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும். 88வது கேள்வி. குறை களைவு அறிக்கை எத்தனை மாதத்திற்குள் கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும்? 3 மாதம். 89வது கேள்வி. குறிப்பிட்ட காலத்திற்குள் தணிக்கை கட்டணத்தை செலுத்த தவறும் சங்கங்களின் மீது கூட்டுறவு சட்டம் பிரிவு 148 படி ஜப்தி நடவடிக்கை மூலமாக தொகையை வசூலிப்பதற்கு இயக்குனருக்கு அதிகாரம் உள்ளது. 90வது கேள்வி. வங்கி சரிகட்டும் பட்டியல் யாரால் தயாரிக்கப்படுகிறது? வங்கியின் வாடிக்கையாளர். ஸோ இந்த கேள்வி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை யாரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வங்கின்றதுனால அந்த வங்கியர் தான் வந்து இதை வந்து தயார் செய்வாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. ஸோ அதனுடைய கஸ்டமர்ஸ் தான் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 91வது கேள்வி. கொடுபட வேண்டிய வட்டி இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் இடம்பெறும். 92வது கேள்வி. தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்திற்கான மென்பொருள் டேஷ் பணிகள் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. அன்வார் வாட் மின் பணிகள் நிறுவனத்தாரால் வடிவமைக்கப்பட்டது. 93வது கேள்வி. தணிக்கையினை செம்மையாக மேற்கொள்ளும் நோக்கில் 1975 ஆண்டில் பன்னாட்டு கணக்காயர்களின் இணையம் ஜெர்மன் நாட்டில் மியூனிச் நகரில் தோற்றுவிக்கப்பட்டது. 94வது கேள்வி. AIMS விரிவாக்கம் தருக. ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 95வது கேள்வி. இந்திய தணிக்கை தரநிலைகள் 20 குறிப்பது. அரசு மானிய கணக்குகள் மற்றும் அரசு உதவியை வெளிப்படுத்துதல். 96வது கேள்வி. தணிக்கை கட்டணம் கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் கேட்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 மாத காலத்திற்குள் அதன் அருகிலுள்ள அரசு கருவூலத்தில் விதி எண் 103 உட்பிரிவு 2 படி செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். 97வது கேள்வி. சங்கத்தின் உறுப்பினர்களது பொறுப்புகள் எவ்வளவு என்பதை வகை செய்ய உதவுவதே இப்பதிவேட்டின் நோக்கமாகும். பொறுப்பு பதிவேடு. 98வது கேள்வி. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் ஆண்டு இறுதியில் இந்த பதிவேட்டினை கட்டாயமாக பராமரிக்கப்பட வேண்டும். கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு DCB. 99வது கேள்வி. நிகர லாபத்தில் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி 3%. 100வது கேள்வி. கூட்டுறவு அச்சகத்தில் உள்ள இயந்திரங்களுக்கு தேய்மானம் வருடந்தோறும் எவ்வளவு சதவீதம் விதிக்க வேண்டும்? 8%. நன்றி, வணக்கம்.